ஹலோ guys, வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம்னா வந்து பிடிடிஎச்சில் எபிசோட் 188வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ எபிசோட் நல்ல ஒரு சரியான சம்பவம் இருக்கும். ஸோ ஃபீல் குட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா லைக் போட்டுவோங்க. இந்த வீடியோட ஸ்டார்ட் போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜ்லாம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. போன எபிசோடில் வந்து ஹீரோ வந்து என்னென்ன வந்து பண்ணா அப்படிங்கிற விஷயமும் போன எபிசோடில் ஏதோ ஒரு எழுத காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 2 நிலா அப்புறம் 9 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் அது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இந்த செலஸ்டியல் ஃபினோமினன் பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம அவுட்டர் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பான். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஃப்ளேம் வந்து வரப்போகுதுன்ட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா. அது எல்லாமே டிமானிக் ஃபயர் லோட்டஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ட் ஆக பார்த்தா வந்து ஆரம்பிக்கிற நேரத்தில் இதை ஒன்று இந்த ஹீரோவும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேப் ஃபேக்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஓனரால் கிரியேட் பண்ணப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் ஹீரோவோட சோலோட ஃபேக்ரெண்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனோட சோலை இன்னொரு பாதியை பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே ஒரு உருவமாக்கியிருக்கான். இது பார்த்தீங்கன்னா நம்ம சோல் பாடி அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கலாம். ஸோ நீ தான் வந்து இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த சோல் பாடி சேர்ந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 2 பேர் நின்றுருக்காங்க. அந்த எட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க நம்ம மக்கள் எல்லாரும் நம்ம ஜியானா போய்ட்டு 2 சியாயான் இருக்காங்களா அற்புதம்பா அப்படின்ட்டு அவளை தொட்டு பார்க்குறா. எப்பா என்னப்பா அவன் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கு. நம்ம ஜியானை பார்த்தா அந்த க்ளோக்கில் விளையாடிட்டு இருக்கா. நம்ம எல்டரில் வந்து அற்புதமாக வந்துச்சு சோல் பாடி உருவாக்கலாருக்கு உன்னோட திறமை இருக்குது அப்படின்ட்டு இருக்க. நம்ம வந்து மாஸ்டர் சொல்லுவார், நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேட்டரால் உருவான சோல் எசன்ஸை சாப்பிட்டதுனால உனக்கு எதுவும் ஆக நான் நினச்சேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ளோன் அந்த சோலை வந்து அவனுக்குள்ளே இழுத்துட்டு அவனு சொல்கிறான். அந்த சோல் எனர்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட சோல் லெவல் கிட்டத்தட்ட ரொம்பவுமே அதிகமாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நம்ம மாதம் சொல்கிறாரு, ஸோ இப்போ வந்து நீ வந்து தயாராகிட்ட, நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அது ஆப்டேன் பண்ணுறதுக்கு தயாராகிட்ட சியோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்டர் சொல்லுவார். ஆனால் அது எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது, அதான் பெரும் பிரச்சனை இருக்க. உடனே ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரியாது எல்லாருமே சரி எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவனே சொல்லுவான், என்னோட சோல் ஹெவன் ட்ராவலில் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹெவன் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஹீரோ வந்து ரீச் பண்ணியிருப்பான். பர்ஃபெக்ட் ஹெவன் ஸ்டேஜ் ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஃப்ளேம் உருவாகிற இடத்துக்கே நான் போனேன். அந்த இடத்துல சோல் ஆஃப் ஆலோட ஹெட் என்னை அட்டாக் பண்ணான். ஸோ மிஸ்டீரியஸ் பர்சன் வந்து என்னை வந்து யாரை காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு உடனே மாஸ்டர் சொல்லுவார், ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனோட காப்பாற்றிருக்கா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு வந்து எதிரி இல்லை, நமக்கு வந்து நண்பராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. மாஸ்டர் ஹீரோ கிட்ட உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃப்ளேம் ஆப்டேன் பண்ணுறது இருக்கணும்னு இருக்க. நம்ம எல்டர்லேயும் எல்லாருமே சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து ஏன்ஷியன்ட் கிளாஸ் இதில் வந்து சம்மந்தப்பட வாய்ப்பு இருக்குது. சோல் ஆஃப் ஆல் கண்டிப்பாக நிறைய பேர் கூட்டு வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுற ஒரு பில் பாட்டில் தர்றாரு. இது பார்த்தீங்கன்னா வந்து 9 இங்கு கோல்டு பில், அதாவது இந்த எல்லோ ஸ்ப்ரிங் பிளட் கிறிஸ்டல் வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தால நம்ம வந்து பிரதர் மிங் பாம்பு கிளான் அண்டர் கிரவுண்ட் பைத்தன் அங்கே வந்து கிறிஸ்டல் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்டர் லின்னும் நானும் சேர்ந்து 1 மாதம் வரைக்கும் டிஃபைன் பண்ணி இந்த பில்லை உனக்கு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு 2 பேருக்கு ஹீரோ நன்றி சொல்கிறான். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா வானத்தில் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் உருவாகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதையை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது. சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கில் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃப்ளேம் வந்து ரியாக்ட் ஆகுறது அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இன்னுமே வந்து அதிகமாக உணர முடியுது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறேன். அதான் நம்ம போக வேண்டிய சரியான நேரத்தில். ஸோ இவங்க போயிட்டா பார்த்தீங்கன்னா வந்து அலைன்ஸ் வந்து எப்போ வேணாலும் சோல் ஆஃப் ஆல் அட்டாக் பண்ணலான்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து இந்த விமன் செட் இருக்குது பார்த்தியா, அந்த ஃப்ளவர் செட், அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு சொல்லும் அந்த மாதிரி அந்த சீனியர் இந்த மாதிரி நானே வந்து கார்டன் பண்ணிக்கிறேன் இந்த செக்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெம்பரரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும். சரி ஓகே, அப்போ நம்ம எல்லாருமே வந்து கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்ட்டு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம் அந்த போர்ட்டலுக்குள்ளே. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வருது, பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த ஃப்ளேமோட எனர்ஜி அந்த ஹீட் எனர்ஜி தாங்காமல் அப்படியே பொசுங்கி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஈவன் வந்து அங்கே இருக்கிற மலைகள் மொத்தம் அப்படியே அரிக்குது இந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான சீல் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃப்ளேம் எவ்வளோ கொடூரமானது, ஈவன் பெரிய பெரிய வந்து அந்த ராக்ஸிங்க வந்து சாம்பல் ஆக்குது அப்படின்னு இருக்க. அந்த ஃப்ளேம் வெளியே வர விடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் பார்த்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த சீலை எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் பிரேக் த்ரூ பண்ணிட்டு வெளியே வருதோ அப்போ தான் வந்து அப்பீர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜியானா வந்து சொல்கிறா அது ரொம்பவுமே வந்து ஃபர்பிடனாக இருக்குது சியோயானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல திடீர்னு ஹீரோ ஒரு பக்கம் வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு போர்ட்டில் கிராக் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து எக்காச்சக்கமான எனர்ஜியத்தில் அதுக்குள்ளேருந்து வர பார்த்தீங்கன்னா வந்து சோல் ஆஃப் ஆல் பீப்புள்ஸ் வராங்க அப்படின்ட்டு ஹீரோ டென்ஷனில் இருக்க. உள்ளேருந்து வர்றதோ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லீடர் அவனை புக் எடுத்துகிட்டு வந்துருக்க. ஸோ இன்னொருத்த பார்த்தீங்கன்னா வந்து
பிரின்ஸ், அதாவது சோல் ஆஃப் கிளானோட பிரின்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக சோல் ஆஃப் ஆலோட லீடர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேருவான். அந்த இடத்துல அவங்க 3 பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோக்கு சரியான விருப்பம். இந்த இடத்துல மார்ஷல் இருந்ததுல அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹுன்மெய்ஷெங் சோல் ஆஃப் கிளானோட லீடர்னு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஹுன்மெய்ஷெங் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் டூஷெங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க அந்த இடத்துல அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நேரத்தில் என்னால நம்பவே முடியல, அழிஞ்சு போன எக்ஸியோ கிளானால எப்படி இப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் திறமை கொண்ட டிசிப்ளினை உருவாக்க முடிஞ்சது அப்படின்ட்டு அவனும் ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கான், ஸோ இந்த பையன் உண்மையிலேயே கொஞ்சம் பிரச்சனை தான், இவன் லாஸ்ட் டைமே உனக்கு கொள்றாரு நம்ம சத்தி இருந்தாலும் அவன் எப்படி அதில் இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு இவன் வந்து அடிவானதே உள்டாவா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக உனக்கு ஒன்று நிறுத்து, இந்த பையன் கண்டிப்பாக அடுத்த எக்ஸியோ யுவனா மாறுற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்றான். எக்ஸியோ யாரு, நம்ம ஹீரோவோட எக்ஸியோ கிளான் ஆன்செஸ்டர் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஃபர்பிடன் இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தலைவர் பண்ண சம்பவம் எல்லாமே. ஸோ இதை கேட்ட உடனே இந்த செகண்ட் லீடர் சொல்ல அந்த இடத்துல அதனால என்ன ஈவன் செகண்டு வந்து எக்ஸியோ யோன் ஆனாலும் ஸோ எங்கள் யங் மாஸ்டர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இப்படிப்பா முடியும், உங்களை தவிர வந்து யாரால் இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ என்னடா திரும்ப சண்டை போட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ரெடியாக இருக்காங்க. இந்த ஃபயரோட சீவனுக்கு வந்து ரொம்பவுமே அதுவாக இருக்காங்க. ஸோ இந்த இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஏன்ஷியன்ட் கிளான் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து பிரதர் சியோயான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி வந்து டூஷிங் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த இதில் நம்ம ஃபயர் பாய் இவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லுவார், நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பேன்ஷிங் பீக்கில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஹெவன்லி ஃப்ளேம் ஆப்டேன் பண்ணியிருக்கீங்கன்னா ஆமாம் எல்டர்ஸோட உதவியால் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் 6th ஃப்ளேமான 8 பர்ஸ்லாண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஃப்ளேம் அப்படின்ற ஃப்ளேம் தான் வந்து அப்டேட் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இவர் தான்ப்பா எல்டர் வந்து ஹூ யாவ் அப்படின்ட்டு இருக்க. ஸோ இதில் வந்து யான் கிளானோட எல்டர் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஸ்டார் டூஷிங் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் கிளவுட் வாட்டர் ஃப்ளேம் அப்படின்ற ரேங்க் 16 ஹெவன்லி ஃப்ளேமை ஆப்டேன் பண்ணியிருக்காரு இந்த எல்டர். ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், அந்த எல்டருக்கு மரியாதை செலுத்திட்டு ஹீரோ சொல்ல இருக்கிற ஒரு டைமில் அந்த ஹெவன் ஃப்ளேம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வைடாக நிறைய பேரால் யூஸ் பண்ணப்படுதுட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல பார்த்தா வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து கோல்டன் ஃபயர் பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம யுன்னர் சியோயான் பிரதர் அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் டு யுன்னர். என்னடா ஷாக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யுன்னர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து டூஷிங்க பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருப்பான். தக்கால அந்த ரிங்கு மாதிரி கொண்டு எல்லாமே தரமாக அந்த இதில் கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ வந்து அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்க்க 2 பேர் நடுவில் பேக்ரவுண்ட் மாறிட்டு அப்படி காதல் மழையில் விழுந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த இடத்துல ஹீரோவும் இன்னொரு பக்கம் சின்ன வயசுல அவங்க எல்லாமே போகுது. சின்ன வயசுல அவங்க எப்படி இருந்தாங்க, சின்ன மெமரிஸ் அப்படின்னு மாதிரி கியூட்டாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு 2 பேர் கிட்ட நெருங்கி வராங்க. அந்த இடத்துல சுற்றி ஹீரோவும் அவனை பற்றி கவலோட கிட்ட வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பிரதர் அப்படின்னு இருக்க. உடனே பின்னாடி நம்ம இவர் வருவார், நம்ம கமாண்டர் எப்பா கொஞ்சம் வந்து பப்ளிக் பிளேஸ் போயுது அப்படின்னு இருக்கா. ஸோ பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க குங்யாங் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டிருக்கேன். இவர் தான் அங்கே கூகுளானோட எல்டர் நான் அப்படின்ட்டு அவர் பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு நம்ம வேறு நம்ம யுன்னர் வந்து நம்ம பிரதர்கிட்ட. ஸோ இந்த இதில் ஜியான பக்கம் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யுன்னர் பார்த்தா வந்து புரியாது. உடனே என்ன தெரியல என்ன மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு இருக்க. இதை கேட்ட உடனே நம்ம யுன்னர் ஜியான் இது நீயா அப்படின்ட்டு அவங்களுக்குமே சரியாக இருக்க. இந்த இடத்துல பரவாயில்லப்பா எல்லாருமே வந்து ரொம்ப வளர்ந்துட்டீங்கன்னு இருக்க. அந்த எல்டர் பார்த்தா வந்து கிட்ட இருக்கிறாரு. அவரு நம்ம வந்து ஹீரோட்ட வந்து பேசுகிற இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா வந்து கோ நான் 4 ஸ்டார் டூஷிங்கில் பார்த்தா வந்து இருக்க அந்த இடத்துல. ஸோ எல்டருக்கு பார்த்தா வந்து ஹீரோ வந்து வழக்கம் போல் பார்த்தா வந்து வணக்கம் வைப்ப அந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல உங்களோட பவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கும் இந்த இடத்துல கூக்ளானுக்கும் இந்த ஃப்ளேமில் இன்ட்ரெஸ்டானு கேட்க இல்லை எங்களோட மெயின் பர்பஸே வந்து அது சோல் கிளானுக்கு கிடைக்காம இருக்கிறது எங்கள் மெயின் பர்பஸ்ன்னு இருக்க. நம்ம யுன்னர் மட்டும் பார்த்தா வந்து அவனை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிப்பா. இந்த மாதிரியான சோல் டெம்பிள் அவங்களோட ஸோ யங் ஜென்ரேஷனில் டாப்பில் இருக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹுன் ஃபேங்கத்தில் இவன் ஒரு டிவைன் கிளேட் பிளட். இன்கேஸ் சோல் ஆஃப் ஆலோட மாஸ்டருக்கு எதாவது ஆச்சுன்னா இவன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆவான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னதில் எனக்கு வந்து புரியுது. இந்த அளவுக்கு டைட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பவர்ஃபுல்லான பீப்புள் தான் அப்படின்ற இந்த இடத்துல சொல்கிறது. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளேம் பற்றி தான் வந்திருக்கும். அந்த இடத்துல இந்த சீல் எப்போ இது வந்து பொட்டஞ்சு அந்த ஃப்ளேம் வெளியே வருது அதுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல. ஸோ வந்து ஈவன் இப்போ வந்து இன்னொன்று வந்து ஹீரோ கேட்பான் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க இருக்க. ஸோ எங்கள் கிளானில் மொத்த இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் கிளானில் ஒரு பெரும்பாலும் ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் டூஷனுக்குள்ளே கீழே இருக்கிறவங்க 4 ஸ்டார் டூஷன் அப்படி மட்டும் தான் வரணும். அதனால தான் எங்கள் கிளான்லேருந்து அதிக பேர் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாள்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து தண்டர் ஏன்ஷியன் கிளான், அந்த கிளான் பார்த்தீங்கன்னா வருது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ராக் ஏன்ஷியன் கிளான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு போர்ட்டில் உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து 2 கிளான் இடத்துல மொத்தமாக அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 6 கிளான் பார்த்தீங்கன்னா இது வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ராக் கிளான் சேர்ந்தவங்களுக்கு ஹீரோ தெரியல, அவர் வணக்கத்தை போட இந்த இடத்துல 2 எல்டர்ஸுமே கூ கிளான் அப்புறம் வந்து சோல் கிளான் பார்த்துட்டு கூ கிளான் அப்புறம் சோல் கிளான்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் நானும் வந்து முறைப்பாங்க, ஏன்பா நீ எதுப்பா தேவையில்லாமல் வந்து எங்கள் மேலே கோவப்படுற. ஸோ இந்த இடத்துல வந்து லின் கிளான் அழிஞ்சு அவங்க சுத்தமாக தட்டையமெல்லாம் அழிச்சிட்டாங்களே. லின் கிளான்னா அந்த ஐஸ் ஏன்ஷியன் கிளான், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஏன்ஷியன் கிளான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த க்ளோனிங் பாடி ஒரு டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துருப்போம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ஏன்ஷியன் கிளானில் ஒரு லீடர். அந்த கிளான் தரமட்டமாக அழிஞ்சிருக்கு, எந்த ஒரு தடையும் இல்லை, யார் பண்ணதுன்னு தெரியல. அப்படிங்கிற பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏன்ஷியன் கிளானுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதை நீ தான் பண்ணியிருப்ப, இதை நீ தான் பண்ணியிருப்பேன்னா அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டு மாற்றி மாற்றி பிரிஞ்சிருக்கானுங்க. இதுதான் வந்து இந்த விஷயம். அதுக்கு தான் பார்த்தா அந்த எல்டர் சொல்லுவார், ஏடா நீ ப்ரூஃப் இல்லாமல் எப்போ எங்களை வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், கண்டிப்பாக அந்த லின் கிளான் அழிச்சு போனதுக்கு காரணம் இந்த சோல் கிளானாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம். இதை கேட்ட வந்து கூகுள் என்ன சொல்லுவார்னா, ஸோ என்னதான் மேபி அது உண்மையாக இருந்தாலும் நம்மகிட்ட ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் பேச முடியாது சியோயான் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃப்ளேமில் தான் இருக்கணும்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா வந்து ஏதோ ஒரு ஏன்ஷியன் கிளான் வருது. வாய்ஸ் உடனே வந்து யாவ்சன் நீ இன்னும் சாகாம இங்கே வந்திருக்கங்கிறத என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியலன்ட்டு ஒரு எழுதுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா யாவ் வாங் 4 ஸ்டார் டூஷிங் கூட 2 டிசிப்ளின் வந்திருப்பாங்க, யாவ் டியான் யாவ் லிங். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து 1 ஸ்டார் டூஷிங்கில் இருப்பான், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேன்ஷிங் லெவலில் தான் வந்து இருக்கும். இடத்துல இதை கேட்டவன வந்து உங்கள் பிளஸிங்க்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் உயிரோடு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கேன். நம்ம ஹீரோ கேட்பா, மாஸ்டர் யார் மாஸ்டர் இவங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வந்து சொல்லுவார், ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து யாவ் வாங் யாவ் கிளானில் ஒரு பயங்கரமான ஒரு எல்டர். ஸோ இவனோட வார்த்தைக்கு அந்த அளவுக்கு மதிப்பு. யாவ் கிளானோட பீப்புள்ஸ் யாரை வேணாலும் வந்து என்ன வேணா பண்ணுறது. தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட வந்து கொல்ல ஆர்டர் போடுற அளவுக்கு இவனுக்கு வந்து பவர் இருக்கான். இவன் தான் எனக்கு கருணையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னை தண்டிச்சு என்ன கிளான் விட்டு போய் அனுப்பிச்சுன்னா இதை கேட்ட ஹீரோக்கு சரியான டென்ஷன் ஆகிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்கள் பட்டதுக்கு கண்டிப்பாக நான் திருப்பி கொடுப்பேன், உங்களுக்கு நான் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்தால அந்த யங் ஜென்ரேஷனை அவன் பேர் பார்த்தீங்கன்னா யாவ்ட்டு நான் வந்து சொல்லுவேன் அந்த இடத்துல. ஸோ என்னப்பா ரொம்ப வருஷம் கல்டிவேட் பண்ணி போய் வெறும் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹெவனில் கூட நீ வந்து ரீச் ஆகலையே அந்த இடத்துல. உடனே அவங்க எல்டர் இவன் வந்து அவ்வளோ திறமையானவெல்லாம் இல்லை எல்டர், இவனை நம்ம கிளானை கூப்பிட்டு ஆனால் பெரிய நெக்கிலையும் வந்து வேணான்னு சொல்லிட்டான். நான் நினைக்கிறேன் இவன் வந்து இன்னுமே வந்து இவ்வளோ இந்த ஒரு ஹெவன் லெவல் ரீச் பண்ணுறதுக்கே இவன் சொல்கிறது சோல் லெவலில் ஹெவன் லெவல் ரீச் பண்ணதே கஷ்டப்படுறான். இவன் ஒரு குப்பை எல்டர். ஸோ நீங்கள் வந்து இவனுக்கு வந்து கூப்பிட்டது வந்து வேஸ்ட் தான் இருக்கு. இதை கேட்டோடனே மாஸ்டர் காசு சரியான டென்ஷனாக வந்து இடத்துல. ஸோ சோல் லெவலை பற்றி வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ சோல் லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சோல் லெவல் ஆஃப் கல்டிவேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அல்கமி பேஸ் பண்ணி அவங்க என்ன அல்கமியில் கிரேட் இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணின வந்து ஒரு விஷயம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்டல் தான் 1 to 7 கிரேட் அல்கமிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இடம் பெறுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோல் ஸ்டேஜ், அதாவது 8th டயர் அல்கமிஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த சோல் ஸ்டேஜ்க்கு அப்புறமா இருக்குது 9th டயர் அல்கமிஸ்ட். அது பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன் ஸ்டேஜ். ஹெவனில் வந்து பர்ஃபெக்ட் ஹெவன் ஸ்டேஜ் வந்து நம்ம ஹீரோ வந்து ரீச் பண்ணுவான். கிட்டத்தட்ட வந்து 9th டயர் பீக் அல்கமிஸ்ட் இருக்கிறதுனால அவனோட சோல் லெவல் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம மாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எவனை கூட இன்னும் ரீச் ஆகலையே, இவ்வளோ நாள் கல்டிவேட் பண்ணி அசிங்கப்படுத்த. ஸோ நம்ம இன்னர் பார்த்தீங்கன்னா வந்து அவளை பற்றி சொல்லணுப்பா. ஸோ அவன் பேர் வந்து யாவ் டியான். அவன் வந்து யாவ் கிளான் வந்து ரொம்பவுமே வந்து ஜென்ரேஷனில் பவர்ஃபுல் பீப்புளாக இருப்பான் அப்படின்ட்டு அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கு. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அவனை பேச அந்த இடத்துல. இதில் வந்து யாவ் டியான் இந்த இடத்துல ஸோ எவ்வளவு காலமாக வந்து பல வருஷங்களாக கல்டிவேட் பண்ணாலுமே இந்த இடத்துல ஸோ யாவ் கிளானோட யங்கஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்பவுமே கேவலமாக குப்பை மாதிரி இருக்குது. ஈவன் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஹெவனில் கூட இல்லை அப்படின்ட்டு இவன் அசிங்கமாக பேசி இவனுக்கு சரியான என்ன தைரியம் தான் நீ என்னை பற்றி இப்படி பேச வந்ததுல யாரா நீன்னு கேட்டுட்டு இருக்க. மாஸ்டர் யாவ்சனோட டிசிப்ளின் சியோயான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவோம் பாருங்க. ஸோ இதை கேட்ட உடனே வந்து சியோயான் அந்த 3rd கிரேட் அல்கமிஸ்ட் காம்படிஷனில் வின் பண்ணிய அவன் அந்த இடத்துல என்ன தைரியம் தான் என்னை பின் பாயிண்ட் பண்ணி எனக்கு கேவலமாக பேசும் அப்படின்ட்டு அவன் சோல் பவர் யூஸ் பண்ணி அவன் சோல் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர வச்சு ஸோ நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான அட்டாக் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவோம். அந்த அட்டாக்கும் ஹீரோ நோக்கி வந்துருக்கு. ஹீரோ ஜஸ்ட் சும்மா அப்படியே கையில் ஒரு சொடக்கு போட்டதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மொட்டை அட்டாக் டெஸ்ட்ராய் இடத்துல. ஸோ இதை பார்த்து வந்து அந்த உண்மை பார்த்துருக்க அந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஆளே உனவும் டென்ஷன் ஆகிட்டு கோயில வானத்தில் பார்த்துட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல வெறும் 1 ஸ்டார் டூஷிங் வெறும் சோல் ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துட்டு என்னதான் மாஸ்டர் அவமானப்படுத்திட்டு தாலேவனா அவன் சோல் ஃபார்ம் எடுத்து வந்து வெளியே வந்து அட்டாக் பண்ணுவான்.
போவான் பாருங்க, அந்த அட்டாக பார்க்குற இவனும் மிரண்டு போயிட்டு அந்த எல்ரு இவனுக்கு ஏதோ ஆயிடுமான்ட்டு எங்கம்மா நிறுத்து அப்படின்னு எல்டர்னு பார்த்தா அவர் 4 ஸ்டார் அடிக்கிறாரு, அவர் 4 ஸ்டார் டூஷிங். ஆனால் ஹீரோ அடிச்ச அட்டியில் எல்டர் பார்த்தா தூக்கி அடிக்க போகிற சுற்றி ஹீரோ மிரண்டு போயிடறான். அவனும் வந்து பர்ஃபெக்ட் எவன் ஸ்டேஜா இல்லை இல்லதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்க. உடனே ஹீரோட சோல் பாடி இந்த பக்கம் வந்துருக்கிறதுல ஹீரோவும் அவனை அறான்னு கத்திக்கிட்டு இவனும் சோல் பாடியான்ட்டு அவனு ஷாக்ல இருக்கான். அந்த சோல் பாடியா ஹீரோட சோல் பாடி அவனை தவடியில் வைக்கும் பாருங்க, ஒரு அடிச்சடிக்கு ரத்தங்கைகளாம் தெரிச்சிட்டு போகுது. போன அவனையும் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இழுத்து திரும்ப கண்ணத்தில் பலால் பார்த்தா அடுத்தடி அடிச்சடி மூஞ்சி இதெல்லாம் வீங்கி குழம்பி போயிட்டு இருக்கா. தூக்கி அட்டிக்கிறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அவனை தெரிச்சுக்கிட்டு போய் விழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல சுருத்திக்கிற எல்லாரும் பார்த்துருக்க நம்ம ஜியானா சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பக்கம் ஃபன் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு இருக்கல அவள் வந்து ஹீரோ மேலே கண்ணு வச்சுக்கிறான். அடுத்து தெரிஞ்சு ஹீரோட லிஸ்ட்டில் ஆளாயிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ கொலவரில் அவனை பார்த்ததுல என் மாஸ்டரை பற்றி தப்பாக பேசினதுக்கு அவனுக்கு சரியான லெசனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தல இதுக்கப்புறம் என் மாஸ்டர் பக்கம் அவனை பார்க்கக்கூடாது, அவரை பற்றி தப்பாக பேசுகிற தகுதி உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அவன் பவர் ரிலீஸ் பண்ணுற சுத்திக்கிறவனா அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடறானுங்க. அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேமுமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துடும். முக்கியமான விஷயம் அடுத்த எபிசோடில் எக்ஸியோ கிளானோட ஒரு ஆன்சிஸ்டரை பார்த்தா வந்து வருவார். அவர் வந்து என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்டா வந்து அதிகமாக வீடியோ போடல சண்டே தானடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து வைரல் த்ரோட் இன்ஃபெக்ஷனில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் கிட்ட எழுதுச்சு. நானும் சுடுதண்ணெலாம் வந்து கூப்பிச்சுட்டு தான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு சரியாக வரைக்கும் வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவு சீக்கிரம் வீடியோ போகிறேன். ஓகே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது சொல்லிட்டுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த எபிசோடு ரிலீஸ் ஆன வரைக்கும் நம்ம போட்டாச்சு இந்த அனிமே அடுத்து வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணணும், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இது 1 வாரத்துக்கு ஒரு டைம் ரிலீஸ் ஆகுதுங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ப்ரோ அடுத்த எபிசோடு போடுறோன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் போட்டுறேன். ஓகே, பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.